ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரு சேனல். ரொம்பவே சிம்பிளாக ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணுன்னா கூட இந்த மாதிரி ஹெல்த்தியாக செய்து கொடுத்து விடலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இது போல் நிறைய ஈஸியான ரெசிபீஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீடியம் சைஸ் பீட்ரூட்டில் 2 பீட்ரூட் எடுத்துருக்கேங்க. அதை தோல் சீவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதோடவே 5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. கூடவே 5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இதோடவே 2.5 டேபிள் ஸ்பூன் சோள மாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. பீட்ரூட்டில் கொஞ்சமாக ஈரப்பதம் இருக்கும். அதனால மாவு எல்லாத்தையுமே சேர்த்ததும் தண்ணி எதுவுமே முதல்ல சேர்க்காம பீட்ரூட்டை இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி லைட்டாக தெளித்து சேர்த்துக்கோங்க. மசாலா கடலையெல்லாம் பண்ணும்போது லைட்டாக தண்ணி தெளித்து பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தெளித்து பண்ணணுங்க. இந்த பீட்ரூட்டோட மாவு ஒட்டி மட்டும் வந்தால் போதும். தண்ணி ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. இப்போ மாவு எல்லாமே பீட்ரூட்டோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சுங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். தண்ணி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா பீட்ரூட்டை தனித்தனியாக எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தண்ணி பார்த்து தெளித்து சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம பீட்ரூட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. பீட்ரூட்டை எண்ணெயில் சேர்த்ததும் தீயை மீடியமாக வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பபிள்ஸ்லாம் அடங்கி வந்ததும் எடுத்தோன்னா சூப்பரான பீட்ரூட் சிப்ஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.